எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். சமையலறையில் ஒரு பாத்திரம் எல்லா வேலைகளையும் செய்யும். அது எந்த பாத்திரம்? பால் காய்ச்சறது, சூப்பு வைக்கிறது, முட்டை வேக வைக்கிறது, சாதம் கூட செய்ய முடியும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாஸ்பேன். ஏன் இதை சமையலறையோட ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க? வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சாஸ்பேன்னா என்ன? ஒரு சிங்கிள் கைப்பிடி உயரமான பக்கங்களை கொண்ட ஒரு பாத்திரம். இதோட வடிவம் பலவிதமான சமையல் வேலைகளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். பால் காய்ச்சறதுல இருந்து சாம்பார் வைக்கிற வரைக்கும். நம்ம சமையல் அறையில் தவிர்க்க முடியாத ஒரு பாத்திரம் எதுன்னு கேட்டால் அது சாஸ்பேன் தான். ஆனால் மார்க்கெட்டுக்கு போனால் பல அளவுகள் பல மாடல்கள்னு குழப்பமாக இருக்கும். எந்த வேலைக்கு எந்த சைஸ் சாஸ்பேன் வாங்கிறதுன்னு. சமையலுக்கு எதுக்கு பல சைஸ் சாஸ்பேன் தேவை? ஒவ்வொரு அளவும் எந்தெந்த வேலைகளுக்கு பயன்படும்னு பார்க்கலாம். குட்டி சாஸ்பேன் 1 லிட்டர் அல்லது அதுக்கும் கீழே, 1 கப் டீ அல்லது காஃபி போடுறது, ஒரு முட்டையை வேக வைக்கிறதுக்கு, சட்னி தாளிக்கிறதுக்கு, ஒரு சின்ன அளவில் சூப்பு செய்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் ஏற்றது? தனியாக இருப்பவர்கள் அல்லது ஒரு சிறிய குடும்பத்துக்கு. மீடியம் சாஸ்பேன் 1.5 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும். பால் காய்ச்சறது, சிறிய அளவிலான சாதம், ரசம், சாம்பார், கறிகள் செய்யறது, ஒரு சிறிய அளவில் பாஸ்தா செய்யறது. யாருக்கு ஏற்றது? 3லேருந்து 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு. இது மிகவும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய அளவு. பெரிய சாஸ்பேன் 3லேருந்து 4 லிட்டர். விருந்தினர்கள் வரும்பொழுது அல்லது ஒரு பெரிய குடும்பத்துக்கு ரசம், சாம்பார், கறிகள் செய்யறது, பாஸ்தா அல்லது நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு, காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு. பெரிய குடும்பத்துக்கு அல்லது அடிக்கடி விருந்தினர்கள் வரும் வீடுகளுக்கு. பெரிய சாஸ் பாட்டு 5 லிட்டர் அல்லது அதுக்கும் மேலே. சூப்பு, ஸ்டியூஸு, பிரியாணி, அதிக அளவு உணவுகளை செய்யறதுக்கு. யாருக்கெல்லாம் ஏற்றது? மிகவும் பெரிய குடும்பத்துக்கு அல்லது பார்ட்டி விசேஷங்களுக்கு சமைக்கிற போது. சாஸ்பேன் வாங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது மெட்டீரியல். சாஸ்பேன்கள் பல விதமான பொருட்களில் கிடைக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது நீடித்து உழைக்கும், சுத்தம் செய்யறது எளிது, ஆனால் உணவுகள் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான்ஸ்டிக், குறைஞ்ச எண்ணெயில் சமைக்கிறதுக்கு உதவும், ஆனால் பூச்சி சேதமடையாமல் பார்த்துக்கணும். செராமிக், பூசப்பட்டது, ரசாயனமற்றது, ஒட்டாத தன்மை கொண்டது, ஆனால் எளிதில் உடையக்கூடியது. அலுமினியம், விலை குறைவு, வேகமாக வெப்பம் அடையும், ஆனால் அமில உணவுகளோட வினை புரிய வாய்ப்பு உண்டு. உங்கள் தேவைக்கு ஏற்ற பொருளாக தேர்ந்தெடுங்க. அளவு. சாஸ்பேன்கள் வெவ்வேறு அளவுகளில் 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர்னு கிடைக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை மற்றும் நீங்கள் சமைக்க போகும் உணவோட அளவை பொறுத்து சரியான அளவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். கனம். கனமான சாஸ்பேன்கள் வெப்பத்தை சீராக பரப்பி உணவை கருக்காமல் சமைக்க உதவும். அத்தோட கனமான பாத்திரங்கள் நீண்ட காலம் உழைக்கும். கைப்பிடியோட தரம். பாத்திரத்தின் கைப்பிடி உறுதியாகவும் எளிதில் சூடாகாத வகையிலையும் இருக்க வேண்டும். இது சமைக்கும் போது பாதுகாப்பானது. லிட்டு. சாஸ்பேனோட வரும் மூடி பாத்திரத்தோட சரியாக பொருந்துதான்னு கவனித்து வாங்கணும். இது சமையல் நேரத்தையும் எரிபொருளையும் மிச்சப்படுத்தும். இந்த குறிப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு சாஸ்பேன் வாங்கினா அது உங்கள் சமையல் அனுபவத்தை மேலும் சிறப்பாக்கும். பராமரிப்பு குறிப்புகள். எந்த பாத்திரம் வாங்கினாலும் அதை நல்லா பராமரித்தாதான் நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு சில சிம்பிள் டிப்ஸ் இருக்குது. இரும்பு பாத்திரங்கள். சமைச்ச உடனே உணவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பாத்திரத்தை உடனடியாக சுத்தம் செஞ்சிடணும். சோப்பு பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக வெதுவெதுப்பான தண்ணி மற்றும் மென்மையான ஸ்க்ரப்பரை கொண்டு சுத்தம் செஞ்சிடலாம். பாத்திரத்தை ஈரம் இல்லாமல் நல்லா உலர்த்தி அடுப்பில் வச்சு சூடுபடுத்திட்டு ஒரு துளி எண்ணெய் தடவி வைக்கணும். இது துரு பிடிக்காமல் நீண்ட காலம் பாத்திரம் பாதுகாக்க பயன்படும். தாமிரம் மற்றும் பித்தளை பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்யறதுக்கு புளி அல்லது எலுமிச்சை சாரோட உப்பு கலந்து தேய்க்கணும். இது பாத்திரத்தோட பளபளப்பை மீட்டெடுக்கும். உணவை நீண்ட நேரம் பாத்திரத்தில் வைக்க வேண்டாம். பித்தளை பாத்திரங்கள் உள்ள ஈயப்பூச்சி சேதமடையாமல் இருக்கிறதுக்கு உலோக கரண்டிகளுக்கு பதிலாக மரக்கரண்டிகளை பயன்படுத்தணும். கழுவிய பின்ன ஈரம் இல்லாமல் நல்லா உலர்த்தி வச்சிடணும். செராமிக் பாத்திரங்கள் மென்மையான ஸ்பாஞ்சு மற்றும் சோப்பு கொண்டு சுத்தம் செய்யலாம்.
கடினமான ஸ்க்ரப்பரை பயன்படுத்த வேணாம். உலோக கரண்டிகள் பயன்படுத்தாமல் மர அல்லது சிலிக்கான் கரண்டிகளை பயன்படுத்தலாம். இது கீறல்களை தவிர்க்க உதவும். அதிக சூடான பாத்திரத்தில் உடனடியாக குளிர்ந்த நீரை ஊற்ற வேணாம். இது வெப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி விரிசல்களுக்கு வழிவகுக்கும். பாத்திரத்தோட ஒட்டாத தன்மை குறைஞ்சா அது சேதம் அடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதை தொடர்ந்து உபயோகிக்கிறத தவிர்த்திடலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் சாஸ்பேன் எதுக்கு வாங்கணும்னு ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட சமையலறை தேவைக்கு ஏற்ற மாதிரி சரியான பாத்திரத்தை தேர்ந்தெடுங்க. இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.